பாலை எதிர்பார்க்காம அந்த பசுவோட ஹெல்த்துக்கான ஃபுட்டு கொடுக்குறபோது நோய் எதிர்ப்பு நல்ல சக்தி இருக்குது. ஆனால் சவுத் இந்தியன் பிரீட்ஸ் பார்த்தீங்கன்னா கறவை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஜெர்சி மாடுகள் வந்து அதோட சீதோஷ்ணம் வேறு. கிராஸ் பிரீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதனால் வந்து இந்த கிராஸ் பிரீட்ஸ் நிறையா ஆச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து ஒரு இண்டிவிஜுவலும் தான். நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள். இது யாருக்கும் நமக்கு தெரியல, பட் நாம தான் இதுக்கு காரணம். ஏன்னா மாடுலேருந்து வர்றது பால். டெய்லி நம்ம வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மோர், தயிர் அண்ட் வெண்ணெய் அது மட்டும்தான் ஒரு ரிக்குவயர்மெண்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம வந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு 2-3 காஃபி, டீ குடிக்கிறோம். அதுக்கு பால் தேவைப்படுதுங்கிறதுனால பாலில் நிறைய ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் பார்க்க வேண்டியது எப்படின்னா, நம்மளோட மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்க, நம்ம எப்படி இருந்தோம். ஒரு மூதாதையர்கள் வந்து மாடு வச்சுருக்காங்கன்னா நிறைய ஒரு 2 லிட்டர் பால் இருந்தால் கூட அதை நிறைய மோராக கன்வெர்ட் பண்ணி மோர் நிறைய சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அதோட சாணத்தில் வந்து வரட்டி தட்டுறது, அந்த வரட்டியை எடுத்து அடுப்பெரிக்கிறது, அந்த சாம்பலில் பாத்திரம் தேய்க்கிறது, பல் தேய்க்கிறது. ஸோ அவங்க வந்து பாலை கம்மியாக யூஸ் பண்ணி சாணத்தை நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை ஈக்குவலாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால், தயிர், டீ நிறைய குடிக்கிறதுனால நம்ம பால் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ். வி ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் சாணம் அட் ஆல். அப்போ நமக்கு பால் மட்டும்தான் ரிக்குவயர்மெண்ட்டு. யாராவது ஒருத்தங்க வீட்டில் சாணம் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு பிட்டு கூட யூஸ் பண்ணுறதில்ல. அப்படி இருக்கிற போது என்ன ஆகுதுன்னா, பால் மட்டும்தான் தேவைன்னு நம்ம டிமாண்ட் பண்ணுறதுனால ஃபார்மர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பால் மட்டுமே கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு மாறிட்டாங்க. அதுதான் இந்த கிராஸ் பிரீட்ஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளோட நாட்டினங்கள், நம்மளோட இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கான, இந்த மாவட்டத்துக்கான இனங்கள் அழிஞ்சு போய் எல்லாரும் அந்த பால் கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு போயிட்டாங்க. அந்த பால் கொடுக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்தீங்கன்னா திமில் இருக்காது, அது வந்து A1. திமில் இல்லாததுனால வந்து அதோட பாலில் வந்து நம்ம A2 மில்க் அளவு தரம் கிடையாது. A2னா இந்த நாட்டு மாடுகள் எல்லாமே A2வில் வரும். எப்படின்னா அதுக்கு அந்த திமில் இருக்கும். திமில் இருக்கிற போது அது சூரியன்லேருந்து சக்தி கிரகிச்சுக்குது, கொம்புலேருந்து சக்தி கிரகிச்சுக்கிறது. ஸோ அந்த சக்தி மூலமாக நமக்கு வர்ற பால் வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அண்ட் சாணமும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இன்னும் நிறைய ரிசர்ச் நடக்குது, அதாவது திமில் இல்லாத மாடுகள்லேயும் A2 மில்க் வருது அப்படிங்கிறதெல்லாம். பட் ஜென்ரிக்காக நம்மளோட நாட்டு மாடுகள் வந்து நம்மளோட சீதோஷணத்துக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கும் உகந்த மாடுகள்ங்கிறனால இந்த மாடோட பாலை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது தவிர பால் இல்லாமல் ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டாக இந்த சாண பொருட்களையும் நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம தினம் எல்லாரும் பல் தேய்க்கிறோம். அந்த காலத்தில் சாம்பலில் தேய்ச்சிருந்தாங்க. அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம திரும்ப வந்தால் நம்ம வந்து இந்த மாடுகளோட சாணத்தை யூஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த தூப் ஸ்டிக், அகர்பத்தி அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நேச்சுரலான ஒரு சாம்பல் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக நாங்கள் வந்து பீப்புளுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி லிவிங்க்கும் போகலாம், இந்த மாடுகளையும் பராமரிக்கலாம், காப்பாற்றலாம்ங்கிறதுக்காக. ஜெர்சி மாடுகள் வந்து அதோட சீதோஷ்ணம் வேறு. அதுக்கு வந்து ஸ்கின்ல வந்து ஸ்வெட் ஆகிறதுக்கான போர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை இந்த ஊர்களில் வைக்கும் போது அது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. நாட்டு மாடுகளில் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அது வந்து அதுக்கே செல்ஃபாக ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி கை வைத்தியம் நிறையா கொடுக்குற போது நமக்கு வந்து இந்த நாட்டு மாடுகள்லேருந்து கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியுது. ரொம்ப பேண்டமிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத்தில் லம்பி ஸ்கின் டிசீஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய மாடுகள் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய டிசீஸ் வேவாக வந்துச்சுனாலே தவிர நாட்டு மாடுகளுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. நம்மளோட பராமரிப்பும் அதுக்கான நம்ம கை வைத்தியமும் கொடுக்குற போது நமக்கு ரொம்ப டாக்டரோட ரிக்குவயர்மெண்ட்டோ செலவோ தேவைப்படாது. நம்ம வந்து ஈஸியாக அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். கறவை ஏற ஏற தான் அந்த மாடு தன்னோட எனர்ஜி ஃபுல்லாக பாலில் கொடுக்கும் போது அதுக்கு வந்து நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நம்ம கொடுக்குற உணவு பால் நிறையா வரணுங்கிறதுக்காக இப்போ ஃபீடே நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் பசும்பால் தான் டைரெக்டாக மாட்டிலேருந்து கறந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னு. ஆனால் ஃபீட்லேயே இப்போ வந்து நிறைய கலப்படங்கள் இருக்குது. எப்படின்னா அந்த நிறையா பால் கறக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஃபீடெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஃபீடெல்லாம் சாப்பிடும்போது அதில் இருக்கிற கலப்படங்களால் மாடுக்கு நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம நேச்சுரலாக ஃபீடு உளுத்தம் போட்டு, தோரம் போட்டு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை அந்த மாதிரிலாம் கொடுத்து நேச்சுரலான ஃபுட்டு, பாலை எதிர்பார்க்காம அந்த பசுவோட ஹெல்த்துக்கான ஃபுட்டு கொடுக்குற போது நோய் எதிர்ப்பு நல்ல சக்தி இருக்குது. மாடுகள் பார்த்திங்கன்னா அதுலேயே நிறைய விதங்கள் இருக்குது. நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் பேசிக்காக கிளாஸிஃபை பண்ணலாம். அதே மாதிரி மில்க் பிரீட்ஸ், நான் மில்க் பிரீட்ஸ்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. நார்த் இந்தியன் பிரீட்ஸ் பார்த்திங்கன்னா கிர், சாஹிவால், ராட்டி, கான்கரேஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கறவை நிறையா இருக்கும். நம்ம கலப்பின மாடுகள் அளவு கறவை இல்லைனாலும் இது ஒரு 10-12 லிட்டர் நம்ம டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். அதை விட நிறையா கறவை இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் பிரீட்ஸ் இருக்குது. பட் நமக்கு வந்து அது இங்கே கிடைக்கிறதில்ல, ஏன்னா அது சந்தைப்படுத்த மாட்டாங்க, நல்ல பால் வர்க்கம் கிடைக்காது. ஆனால் சவுத் இந்தியன் பிரீட்ஸ் பார்த்திங்கன்னா கறவை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
அதில் நாங்கள் ஒரு 7-8 ரகம் இப்போ சேர்த்துருக்கோம். ஏன்னா இது எங்கே கிடைக்குது, எங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு நமக்கு நெட்டில் கூட பெருசாக இன்ஃபர்மேஷன் கிடையாது. சவுத் இண்டியன் ப்ரீட்ஸ் இப்போ திருவண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா துறிஞ்சல், இந்த காஞ்சிபுரம், சென்னை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு காஞ்சிக்குட்டை, அதுக்கப்புறம் காங்கேயம், சித்தூர் குட்டை, தஞ்சாவூர் குட்டை, சிவகங்கை குட்டை, சக்கரக்குட்டன், இந்த மாதிரி மாடுகள் நிறையா வச்சுருக்கோம். இதிலெல்லாம் நம்ம பெருசாக பால் எதிர்பார்க்க முடியாது. காங்கேயமாவது ஒரு 1-1.5 லிட்டர் எடுக்கலாம். தஞ்சாவூர் குட்டையெல்லாம் பெருசாக பால் இல்லை. சிவகங்கை பிரீட்ஸோ இல்லைன்னா இந்த மாதிரி மற்ற சித்தூர் ரகங்கள்லாம் ரொம்ப குட்டை இனம், அது ரொம்ப ரேரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தான் மொத்த வளர்ந்த மாடே இருக்கும். அதுக்கு ஒரு கன்று இருக்கும், அதுக்குன்னு ஆட்டுக்குட்டி சைஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேராக இருக்க ப்ரீடர்ஸ்லாம் கிராமத்துக்கே போய் அந்த ரொம்ப அங்கேயே எல்லா விவசாயிகளுக்கும் தெரியாது. ரொம்ப ஒரு நல்ல நாலேஜபிளாக வயதான விவசாயிகள் இருப்பாங்க. இல்லை இப்போ யங்ஸ்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த ஆர்வத்தினால அதை சேகரிக்கிறவங்கலாம் இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அந்த மாதிரி ரொம்ப அந்த ஆர்வம் உள்ளவங்களை மட்டும் நம்ம மீட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ரகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரீட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இங்கே எல்லாருக்கும் அதை பற்றி நாலேஜ் ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக இங்கே சென்னையில் வச்சுருக்கோம்.